பாருங்கள், கிரேட் 1ல் பேஜ் 37 கொஸ்டின் பாருங்கள். The following music contains mistakes in the grouping. ஸோ குரூப்பிங்கில் மிஸ்டேக் இருக்குது. ஸோ அந்த மிஸ்டேக்கை கரெக்ஷன் பண்ணணும். ஸோ குரூப்பிங்கில் தான் மிஸ்டேக் இருக்குது, நம்பர் ஆஃப் பீட்டில் மிஸ்டேக் கிடையாது. ஓகே, ஸோ 4/4னா 4 பீட் இருக்கும், ஆனால் குரூப்பிங் தப்பாக இருக்கும், அதை சரி பண்ணணும். நம்ம பாருங்கள், நம்ம கிரேட் 1ல் என்னெல்லாம் குரூப்பிங் ரூல் படிச்சிருக்கோம். இந்த 31ல் 32லேருந்து குரூப்பிங் ரூல்ஸ் தான் படிச்சிருக்கோம். பாருங்கள், இங்கே பாருங்கள், 36 வந்து குரூப்பிங் ரெஸ்ட். ஸோ ரெஸ்ட் எப்படி குரூப் பண்ணணும்னு படிச்சிருக்கோம். ஸோ அதில் 2/4 3/4 4/4. இப்போ 3/4ல் மினிமம் ரெஸ்ட்டு யூஸே பண்ணக்கூடாது, மினிமம் ரெஸ்ட் போட்டாலே தப்பு அப்படின்னு படித்தோம். பாருங்கள், மினிமம் ரெஸ்ட்டு போடவே கூடாது. மினிமம் ரெஸ்ட்டு 2 பீட்டு. ஸோ 2 பீட் ரெஸ்ட்டு 3/4ல் போடக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும், 2 1 பீட்டு போடணும். ஓகே, அதுதான் கரெக்டு, அங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது 4/4னா பாருங்கள், நடுவில் 2 பீட் ரெஸ்ட்டு போட முடியாது, பட் பார்டரில் போடலாம், நடுவில் போடக்கூடாது. எதுக்கு போடக்கூடாது, 4/4னா 2/2 இருக்கணும்னு படிச்சிருக்கோம்ல. ஸோ 2 பீட்டு ஒரு குரூப்பு, 2 பீட்டு ஒரு குரூப்பு, அப்படி இருக்கணும். நடுவில் கோடெல்லாம் போடக்கூடாது, 4 பீட்டு தனித்தனியாக இருக்கணும். இப்போ இதில் பாருங்கள், நடுவில் மினிமம் ரெஸ்ட்டுக்கு பதிலாக 2 கிராச்சட் ரெஸ்ட்டு போடணும். ஓகே, இதான் நம்ம கிரேட் 1ல் படித்தோம். நடுவில் மினிமம் ரெஸ்ட்டு போடக்கூடாது. அப்போ இங்கே கீழே எக்ஸசைஸ்லேயும் எழுதியிருக்கோம் பாருங்கள். இங்கே பாருங்கள், அவங்களும் எழுதியிருக்காங்க. அந்த ஃபஸ்ட்டு இது எப்படி எழுதியிருக்காங்க பாருங்கள். 4/4னா 4 கிராச்சட் இந்த பார். 4 பீட்டில் ஒரு பீட்டு மியூசிக் கொடுத்துருக்காங்க, மீதி 3 பீட்டுக்கு ரெஸ்ட் எப்படி எழுதியிருக்காங்க பாருங்கள். 1 பீட்டு பக்கத்தில் 1 பீட்டு. ஓகே, 1 பீட் பக்கத்தில் 1 பீட்டு, அப்போ 2 ஆயிடுச்சா. ஸோ அனதர் 2 பீட்டுக்கு சிட்டிங் ரெஸ்ட். ஓகே, தட் இஸ் கால்டு மினிமம் ரெஸ்ட். ஸோ அதுக்கு 2 பீட். ஓகே, இப்படி தான் எழுதணும். நடுவில் மினிமம் ரெஸ்ட்டு போடக்கூடாது, பட் பார்டரில் மினிமம் ரெஸ்ட்டு போடலாம். இன்னொரு ரூல் படித்தோம், வாட் எவர் த டைம் சிக்னேச்சர் 2/4 3/4 4/4 எதுனாலும் சரி தான், ஒரு பார் ஃபுல்லாக மியூசிக்கே இல்லாட்டின்னா ஃபுல் பார் ரெஸ்ட். அதாவது கிரேட் 1ல் படித்தோம்ல, செமி பிரேவ் ரெஸ்ட்டுன்னு அதுக்கு ஒரு பேர் இருக்குது. செமி பிரேவ் ரெஸ்ட்டுன்னு படித்தோம், அதுக்கு 4 பீட்டுன்னு வேறு படித்தோம். ஸோ அது 4/4 டைம் சிக்னேச்சரில் அதுக்கு 4 பீட்டு. 3/4ல் செமி பிரேவ் ரெஸ்ட்டு போட்டாச்சுன்னா அதுக்கு வேல்யூ 3 பீட். 2/4ல் அதுக்கு வேல்யூ 2 பீட். ஸோ இதே பேஜில் 36ல் 2/4 உங்களுக்கு சாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, லாஸ்ட் இது 2/4. இதில் நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்க பாருங்கள். 2/4ல் ஃபுல் பார் ரெஸ்ட்டு தான் போடணும். இதில் 2 கிராச்சட் ரெஸ்ட்டு போட்டாலும் தப்பு. மினிமம் ரெஸ்ட்டுக்கு வேல்யூ 2 பீட் தான், அதுவும் போட்டாலும் தப்பு. மினிமம் ரெஸ்ட்டுன்னா தெரியுதில்ல, சிட்டிங் ஆன்லைன், அது போட்டாலும் தப்பு. ஸோ ஒரு பார் ஃபுல்லாக மியூசிக்கே இல்லாட்டினா உலகத்திலே ஒரே ஒரு ஆப்ஷன் தான், ஃபுல் பார் ரெஸ்ட், அதாவது ஹேங்கிங் ரெஸ்ட். ஓகே, ஸோ அதை வச்சு இந்த பேஜ் எழுதணும். இப்போது இந்த அவங்க எப்படி ஒரு இது எக்ஸாம்பிள் எழுதி காட்டியிருக்காங்க பாருங்கள். நம்ம இந்த குரூப்பிங் ரூல் எல்லாம் இது நீங்கள் தான் ட்ரை பண்ணணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு பாரில் இது சீன்னு போட்டிருக்காங்க. சீன்னு போட்டால் 4/4ன்னு அர்த்தம், அப்படி தானே. சி மீன்ஸ் காமன் டைம் சிக்னேச்சர். காமன் டைம் சிக்னேச்சர்னால் 4/4. அப்போது 4/4ல் பாருங்கள் 2/2 இருக்கணும். அப்போது 2 பீட்டுக்கு மினிமம் ரெஸ்ட்டு போடுறதுக்கு பதிலாக அவங்க 2 கிராச்சட் ரெஸ்ட்டு போட்டிருக்காங்க, விச் இஸ் ராங். அடுத்தது ஒரு மினிமம் நோட்டு, இது ஓகே, கரெக்டு. அப்போ 1வது பாரில் மிஸ்டேக் இருக்குது, கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க, தெரியுதா, கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த 2வது பார் பாருங்கள், 2 மினிமம். ஸோ 2 பீட்டு 2 பீட்டு, அதில் ஒரு மிஸ்டேக்கும் இல்லை, அப்படியே எழுதிட வேண்டிதான். 3rd பார் பாருங்கள், அதில் மிஸ்டேக் இருக்குது. 3rd பாரில் என்ன மிஸ்டேக் இருக்குது பாருங்கள், 2/2 இருக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், இது ஒரு குரூப்பு 1 பீட்டு, 2 குவேவர் 1 பீட்டா. இதில் பாருங்கள் 4 குவேவர். ஸோ இது ஒரு 1 பீட்டு, இது ஒரு 1 பீட்டு. அடுத்தது ஒரு 2 குவேவர், இது ஒரு 1 பீட்டு. ஸோ இதில் 2/2 எழுதாமல் இங்கே ஒரு 1 பீட்டு, அப்புறம் ஒரு 2 பீட்டு, அப்புறம் ஒரு 1 பீட்டு. ஸோ விச் இஸ் ராங். ஓகே, அப்போ என்ன பண்ணணும், இதை இந்த கனெக்ஷனை கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு இதையும் ஜாயின் பண்ணணும், இதையும் ஜாயின் பண்ணணும். அப்படி ஜாயின் பண்ணியாச்சுன்னா இது ஒரு 2 பீட்டு, இது ஒரு 2 பீட்டு, புரியுதா. ஸோ 8 குவேவர்ஸ் இருந்துச்சுன்னா எப்படி எழுதணும், 4 குவேவர்ஸாக எழுதணும். இதை எழுதியிருக்காங்கல்ல, இது ஒரு 2 பீட்டு, இது ஒரு 2 பீட்டு. ஓகே, ஸோ அடுத்த லாஸ்ட்டு பார் பாருங்கள். லாஸ்ட் பாரில் சிம்பிள். ஸோ 2 பீட்டு
இது ஒரு 2 பீட் சரிதா. இது 2 கிராச்செட்டு 1 1. ஸோ இது ஒரு செட்டு 2 பீட் இப்படி தனியாக செப்பரேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்கு 1 1 அப்படின்னு திங்க் பண்ணக்கூடாது. ஸோ 2 குரூப் ஒரு செட்டு 2 நோட். அடுத்தது பாருங்கள், இது 2 பீட் ஒரு குரூப்பாக இருக்கணும். இது தனித்தனியாக இருக்கக்கூடாது. என்னென்னா குவேவர் வந்து நம்ம 2 பீட் வரைக்கும் குரூப் பண்ணலாம். ஸோ இது இட் இஸ் மேண்டேட்ரி. 1 1 இருந்தாலும் வேல்யூ சேம் தானே. கிராச்செட் மாதிரி 1 பீட்டு 1 பீட்டு, அதே மாதிரி குவேவர் 1 பீட்டு 1 பீட்டு கரெக்டு தானே அப்படி திங்க் பண்ணக்கூடாது. ஸோ மியூசிக்கில் எல்லாமே பேசிக் ரூல்ஸ் இருக்குது சரியா. அந்த ரூல்ஸ் படி மட்டும்தான் எழுத முடியும். ஓகே. ஸோ இதில் 2 பீட்டு குவேவரை ஜாயின் பண்ணி தான் போடணும். இது ஜாயின் பண்ணணும், அதுதான் மிஸ்டேக்கு. ஓகே ஓகே. ஸோ இதை மைண்டில் வச்சு இதில் இருக்கிற ரிமைனிங் எக்ஸசைஸ் எல்லாம் ட்ரை பண்ணி அனுப்புங்க பார்ப்போம். ஓகே.